தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் கொள்ளையாடி பொருளாக இல்லாமல் நம்மை தாமே தாழ்த்தி பெருமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார். வேதம் சொல்லுகிறது, மனிதனை படைத்தவர் மனிதனை தேடி மனிதனாகவே இந்த உலகத்திற்கு வந்தார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு மோட்ச பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த உலகத்திலே அனுப்பி இவ்வளவாய் நம் மீது அன்பு கூர்ந்தார். வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார்.